ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க. ஹேர் ஸ்டைலில் நான் ஃபஸ்ட் டைம் போனிடெயில் போட்டு காமிக்க போகிறேன். அது சிம்பிளாக இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக போட்டு காமிக்க போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என் தலையில் இருக்கிற சிக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சைட் பார்ட்டிஷன் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் அதிகமான முடியை ஃப்ரண்ட்டில் வச்சு பின்னாடியிலேருந்து காது வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் பிரித்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு மற்ற முடியெல்லாம் பின்னாடி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பின் பக்கத்தில் அந்த பார்ட்டிஷன் எடுத்து அந்த பின் பக்கத்துலேருந்து 3 கால், அதாவது குட்டி குட்டியாக முடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 3 கால் பின்னல் பண்ணுவாங்களா, அது மாதிரி 2 பின்னல் பின்னிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து இருக்கிற முடியை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடியை கோதி அந்த 3 காலோட ஒரு காலோட சேர்த்து மறுபடியும் நார்மலாக 3 கால் பின்னல் ஒரு பின்னல் பின்னிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் முடியை எடுத்து இதே மாதிரி அதோட இன்னொரு 3 கால் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து மறுபடியும் நார்மல் 3 கால் பின்னல். இதே மாதிரி அந்த சின்ன பின்னலோட முன்னாடி இருக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பின்னனிங்கன்னா ஒரு க்யூட்டான ஹேர் ஸ்டைல் ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ரொம்ப அழகாக பார்க்க நல்லா ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி இருக்கும், பின்னாடி வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ஜீனுக்கும் போட்டுக்கலாம், நம்ம சுடிக்கு போட்டுக்கலாம், சாரிக்கு வேர் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் போனிடெயில் போட்டு காமிக்க போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைலில் போனிடெயில் ரொம்ப ஈஸியாக க்யூட்டாக போட்டுடலாம். இந்த பின்னல் மட்டும் முன்னாடி அழகாக பின்னினா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்காத வரைக்கும், இல்லைன்னா ஆஃப் கூட எடுத்துக்கலாம். அந்த ஐப்ரோ இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் ஐப்ரோவோட கொஞ்சம் கீழே வரைக்கும் எடுக்கிறேன், ஃபுல்லாக காது வரைக்கும் எடுக்காமல் ஐப்ரோவோட கொஞ்சம் அந்த எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மொத்த முடியும் சேர்த்து நார்மலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 கால் பின்னல் ஃபுல்லாக பின்னிட்டு ஆஃப் வரைக்கும் பின்னிட்டு அப்புறம் ஒரு கிளிப்பு வச்சு அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளிப்பு வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் முடி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்திருக்கும். அதை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ தூக்கி வரணுன்னா நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அழகாக முன்னாடி ஃப்ரண்ட்டில் க்யூட்டாக வந்துடும். இப்போ அதில் ஒரு கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அந்த முடியை அப்படியே விட்டுட்டு இப்போ அந்த சைடில் காதுகிட்ட கொஞ்சம் முடி இருக்கும் இல்லைங்களா, அது தனியாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் முடியை எடுத்து நீங்கள் அப்படியே சுற்றி பின்னாடி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி இருக்கிற கொஞ்சம் முடியை பிரித்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு, ஏன்னா அந்த முடியை சேர்த்து போட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால் அந்த முடியை முன்னாடி கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு இப்போது மீதம் இருக்குங்களா ஃபுல்லாக எல்லா முடியும் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் தேவை, ரொம்ப மேலே வேணும்னா மேலே போனிடெயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா கீழே போனிடெயில் வேணுன்னா கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் மீடியமான சைஸ் ஹைட்டில் நான் போட்டு காமிக்கிறேன் இந்த ஹேர் ஸ்டைலை. மேக்ஸிமம் நான் போனிடெயில் போட மாட்டேன். இன்றைக்கி நான் போனிடெயில் ட்ரை பண்ணுறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேண்ட் வச்சுட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். அது உருவி போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு லப்பர் பேண்டாக பார்த்து எடுத்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நிற்கும். இல்லைன்னா அப்படியே நீங்கள் நடக்கும்போது இல்லைன்னா இங்கே எதோ ஓடினீங்கன்னா அந்த போனிடெயில் அப்படியே இறங்கிட்டு வந்துடும். முடி கம்மியாக இருந்தால் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். பட் எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான லப்பர் பேண்ட் வச்சு இந்த பேண்ட் வச்சு நான் இந்த போனிடெயிலை நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த முடியை நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். எனக்கு சுற்றி போட்டு முடி கம்மியாக கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால சுற்றி போடல, அப்படியே ப்ளைனாக வச்சுட்டு நல்லா சீவிட்டு அந்த போனிடெயிலுக்கு மேல் பக்கம் வச்சு ஒரு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த முடி ஃபுல்லாக அந்த லப்பர் பேண்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த பேண்டுக்குள்ளேயே அப்படியே சுற்றி வச்சுட்டு அடியில் வச்சு ஒரு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பின்னி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம, அந்த முடியை அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் அந்த போனிடெயிலுக்கு உள்ள அந்த லப்பர் பேண்ட் போட்ட இடத்துக்கு சுற்றி கொண்டு அதே மாதிரி நிறைய சுற்ற வேண்டியது இருந்தது. ஃபுல்லாக சுற்றி அதையும் ஒரு அடி பக்கமாக கொண்டு போயிட்டு ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். எப்படி இருக்குது அந்த போனிடெயில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு போனிடெயில் போடுறதுக்கும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் காலேஜுக்கெலாம் வேர் பண்ணிட்டு போனால் அழகாக இருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு குட்டி லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.